வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் உற்பத்தி இல்லை என காவல்துறை விளக்கம். 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கப்பட்டதுடன் 18,830 கிலோ போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டதாகவும் தகவல். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக 2 வாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதிமுகவின் புதிய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆணையம் உறுதி. கோடநாடு எஸ்டேட்டில் சிபிசிஐடி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு. எஸ்டேட்டில் கொலை கொள்ளை நடந்தபோது சிசிடிவி கேமராக்களை அணைத்தது யார் என்பதை கண்டறிய சோதனை. வேட்பாளர்களின் அத்துமீறல்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் அளிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. ஓட்டுக்கு பணம் பரிசு பொருள் தந்தால் சி-விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவைத் தேர்தலில் 100% விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க கோரிக்கை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் விசிக தலைவர் திருமாவளவன் மனு. அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பதை கேட்டறிந்தார். பாஜகவுடன் தொகுதி பங்கீடு நடத்த 6 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். விடியல் சேகர், முனவர் பாஷா உள்ளிட்டோர் தமாகவுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பேச உள்ளனர். விருதுநகரில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிட வாய்ப்பு. பாஜகவின் தாமரை சின்னத்தில் களம் காண உள்ளதாகவும் தகவல். சமூகத்தில் பெண்கள் அனைத்து உரிமைகளையும் நலன்களையும் முழுமையாக பெறும் வரை அதனை நோக்கிய பயணம் தொடரும். மகளிர் தினத்தையொட்டி வெளியிட்ட செய்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடல். ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பின்னர் உடல் அடக்கம். சிறுமி கொலை தொடர்பாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க மாநில அரசிடம் வலியுறுத்தப்படும். துணைநிலை ஆளுநர் தமிழிசை நியூஸ் 8க்கு அளித்த நேர்காணலில் உறுதி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக புகார். முத்தியால்பேட்டை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆகியோர் பணியிட மாற்றம். புதுச்சேரியில் நாளை சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சிறுமி கொல்லப்பட்டதை கண்டித்து அரசியல் கட்சிகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதால் நடவடிக்கை. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் அஜித்குமார் அனுமதி. வழக்கமான உடல் பரிசோதனை நடைபெறுவதாக தகவல். ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரதான தேர்வு முடிவு வெளியானது. மார்ச் 26 முதல் 28 வரை நேர்காணல் நடத்தப்படும் என அறிவிப்பு. கோயிலில் வழிபடும் உரிமையை வருவாய்த்துறை அதிகாரிகளால் பறிக்க முடியாது என உயர்நீதிமன்ற கிளை கருத்து. இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டால் கோயிலை ஏன் பூட்டி சீல் வைக்க வேண்டும் என நீதிபதி கேள்வி. மார்ச் 16 விசாரணைக்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக வேண்டும். மதுபான கொள்கை தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு.
பெங்களூரு உணவகத்தில் குண்டு வைத்தவர் குறித்த புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. பேருந்தில் பயணித்த குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவாரிகளில் மணல் அள்ள தனியாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குவாரிகளில் மணல் அள்ளுவதற்கான ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சமாதானம் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மணல் குவாரிகளை தனியார் நடத்துவது முற்றிலும் தடை விதிக்கப்பட்டு அரசு மட்டுமே மணல் குவாரிகளை நடத்த வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. சென்னை கொளத்தூர் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூங்காவின் நடைபாதையின் நீளம் 325 மீட்டர். குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருடைய ஆய்வு மற்றும் திட்ட உதவிகள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். முதலாவதாக மேயர் சிட்டிபாபு பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டு திடலில் மாநகராட்சியின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகர மேயர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து முத்துக்குமாரப்பா சாலையில் நடைபெறும் விழாவில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற 127 மாணவர்களுக்கு லேப்டாப், அதே போல 355 பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் வழங்க இருக்கிறார். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கான கல்லூரி கட்டணங்களையும் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருமண உதவி தொகைகளை முதலமைச்சர் வழங்கி நலத்திட்டங்களை கொடுக்க இருக்கிறார். நிறைவு நிகழ்ச்சியாக உழவர் சந்தை அருகில் சென்னை மாநகராட்சி, அதே போல குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்து மேலும் தொடங்க இருக்கக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். பாலவேல். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு புதிய திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.